வணக்கம். இந்த நேரத்திற்கான முக்கிய நிகழ்வுகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனைகளுக்கு பிறகு தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் கொடியேற்றி வைத்தார். கொடி மெல்ல மெல்ல காற்றில் அசைந்தபடி கொடிமர உச்சியை அடைந்ததும் பக்தர்கள் மரியே வாழ்க என சரண கோஷம் எழுப்பினர். வானவேடிக்கையுடன் பேராலயத்தில் மின் விளக்குகள் ஒன்று சேர உலர்ந்தது அங்கிருந்தவர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. இந்த விழாவில் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இதேபோல் சின்ன வேளாங்கண்ணி என அழைக்கப்படும் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் 52வது ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி விழாவில் தலைமை வகித்து 72 அடி உயர வெண்கல கொடிக்கம்பத்தில் கொடியை ஏற்றி வைத்தார். அதன்பின் சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. கொடியேற்ற விழாவில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதிய நிலையில் பாதுகாப்பு பணிகளில் 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபட்டனர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமும் தனியார் அமைப்பும் இணைந்து சென்னையில் வரும் 31 மற்றும் 1ஆம் தேதிகளில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த உள்ளன. இந்த கார் பந்தயத்திற்கு தடை விதிக்க கோரி தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏற்கனவே உயர்நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகளின்படி போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாமல் போட்டி நடத்தப்படும் எனவும் பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எனவும் தமிழக அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. FIA எனும் சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பு சான்று பெற்ற பிறகே கார் பந்தயம் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து எதிர்த்தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இல்லாமல் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்தி கொள்ளலாம் என இடைக்கால உத்தரவு பிறப்பித்தனர். பந்தயம் நடத்தப்படும் நாளில் பகல் 12 மணிக்குள் FIA-விடமிருந்து சான்று பெற வேண்டும் எனவும் சான்றின் நகலை மனுதாரர் தரப்புக்கு வழங்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டனர். இந்த உத்தரவை மீறினால் அதை நீதிமன்றம் தீவிரமாக கருதும் என தெரிவித்த நீதிபதிகள் மனுவுக்கு 6 வாரங்களில் பதில் அளிக்கும்படி தமிழக அரசுக்கு ஆணையிட்டுள்ளனர். இதனிடையே இந்த கார் பந்தயத்திற்காக 30ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை காமராஜர் சாலை, மவுண்ட் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகை அளித்த பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டில் நடிகரும் MLA-வுமான முகேஷை கைது செய்ய நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. நடிகையின் குற்றச்சாட்டை தொடர்ந்து கேரள காவல்துறை ஜாமீனில் வெளிவராத பிரிவுகளின் கீழ் முகேஷ் மீது வழக்கு பதிவு செய்தது. இதனைத் தொடர்ந்து தன்னை கைது செய்வதற்கு தடை கோரி எர்ணாகுளம் அமர்வு நீதிமன்றத்தில் முகேஷ் மனு அளித்திருந்த நிலையில் 5 நாட்கள் அவரை கைது செய்ய நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. மேலும் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய கோரி முகேஷிற்கு எதிராக கேரள காங்கிரஸ் கட்சியினர் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே மலையாள திரைப்பட நடிகர்கள் சங்கத்திலிருந்து மோகன்லால் உள்ளிட்ட நிர்வாகிகள் பதவி விலகியதை குறிப்பிட்டு பிரபல நடிகை பார்வதி விமர்சித்துள்ளார். ஊடகங்களில் இது குறித்து பேச வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்கள் கோழைத்தனமாக தங்கள் பதவியிலிருந்து விலகுவதா என கேள்வி எழுப்பியுள்ளார். மலையாள திரையுலகம் போல தமிழ்நாட்டில் எந்த புகாரும் வரவில்லை என்று செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இவ்வாறு கூறினார். எந்த புகாரும் இல்லை, வருகிற பட்சத்தில் அதை பற்றி நடவடிக்கை சட்டப்பூர்வமான நடவடிக்கை இருக்கு. எந்த புகாரும் இல்லை, வருகிற பட்சத்தில் அதை பற்றி நடவடிக்கை சட்டப்பூர்வமான நடவடிக்கை.
வரும் 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்காக 100 கோடி ரூபாயை அனுமதித்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இலவச வேட்டி சேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் உற்பத்தி செய்து வழங்க ஏதுவாக நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு முன்பணமாக 100 கோடி ரூபாயை முதலமைச்சர் ஸ்டாலின் அனுமதித்துள்ளார். 2025 பொங்கல் பண்டிகைக்கு சுமார் 1.77 கோடி சேலைகளும் சுமார் 1.77 கோடி வேட்டிகளும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளன. இலவச வேட்டி மற்றும் சேலைகள் அனைத்தும் கைத்தறி மற்றும் பெடல் தறிகள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவதால் கைத்தறி மற்றும் பெடல் தறி உற்பத்தியாளர்களுக்கு ஆண்டு முழுவதும் வேலை வாய்ப்புகளுக்கு இத்திட்டம் பெரிதும் உதவியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும் எனவும் அரசு மருத்துவமனைகளில் காணப்படும் சுகாதார சீர்கேடுகளை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்ய வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை கழிவு நீரால் சூழ்ந்து துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஊடக செய்திகளை சுட்டிக்காட்டி குறிப்பிட்டுள்ளார். மதுரை உட்பட காலியாக உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதல்வர் பணியிடங்களை நிரப்ப கோரிய வழக்கில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு முதல்வரை நியமனம் செய்ய இயலவில்லை எனில் மருத்துவக் கல்லூரிகளை திறப்பது ஏன் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரியாக கேள்வி எழுப்பியதாகவும் தெரிவித்துள்ளார். இனியாவது சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் உடனடியாக நிரப்பவும், நோயாளிகளுக்கு தேவைப்படும் மருந்துகளை உடனடியாக வழங்கவும், ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை உட்பட தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளில் காணப்படும் சுகாதார சீர்கேடுகளை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்திட வேண்டும் என திமுக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு தான் தற்காப்பு கலை பயிற்சியில் ஈடுபடும் வீடியோவை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை மேற்கொண்ட அவர் யாத்திரைக்கு இடையே ஜியோ ஜிட்சு என்ற தற்காப்பு கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களுடன் பயிற்சியில் ஈடுபட்டார். அது தொடர்பான வீடியோ காட்சிகளை எக்ஸ் வலைதளத்தில் ராகுல் காந்தி தற்போது பதிவிட்டுள்ளார். அதனுடன் அவர் வெளியிட்ட பதிவில் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையின் போது தினமும் ஜியோ ஜிட்சு தற்காப்பு கலைகளில் பயிற்சி மேற்கொள்வதை வழக்கமாக வைத்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள இந்த தற்காப்பு கலைகள் எளிய வழியாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். அத்தோடு விரைவில் பாரத் டோஜோ யாத்திரை தொடங்கும் என ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். ஜியோ வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக 100 GB அளவிற்கு கிளவுட் ஸ்டோரேஜ் வழங்கப்படும் என ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவன தலைவர் முகேஷ் அம்பானி அறிவித்துள்ளார். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் 47வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பேசிய முகேஷ் அம்பானி, தங்கள் குழுமத்தின் கச்சா எண்ணெய் முதல் தொலைத்தொடர்பு, சில்லறை வர்த்தகம் உள்ளிட்ட அனைத்துமே குறுகிய கால அடிப்படையில் லாபம் பெறுவதற்காக அல்ல, மாறாக தேசத்தின் செல்வத்தை பெருக்கவே என தெரிவித்தார். நிறுவனத்தின் உறுப்பினர்கள் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும், அப்போது ஒரு பங்கிற்கு ஒரு பங்கு என போனஸ் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையின் போது ஜியோ AI கிளவுட் சலுகை வழங்கப்படும் என அறிவித்த முகேஷ் அம்பானி, ஜியோ வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்தும் வகையில் இலவசமாக 100 GB கிளவுட் ஸ்டோரேஜ் வழங்கப்படும் என்று கூறினார். அதில் புகைப்படங்கள், வீடியோக்கள், ஆவணங்கள் உள்ளிட்டவைகளை டிஜிட்டல் வடிவில் சேமித்து வைத்துக் கொள்ளலாம் என அவர் அறிவித்தார். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் முதல் முறையாக சோலார் ஜிகா தொழிற்சாலையை இந்த ஆண்டு தொடங்க இருப்பதாகவும் முகேஷ் அம்பானி தெரிவித்தார். ரிலையன்ஸ் ரீட்டெயில் குறித்து பேசிய இஷா அம்பானி, சில்லறை வணிகத்தை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 2 மடங்காக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். வாழை படத்தின் 2வது மேக்கிங் வீடியோவை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் வாழை. இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார். இந்த படம் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. மாரி செல்வராஜ் அவரது சிறு வயதில் நடந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் இந்த படத்தை இயக்கியுள்ளார். திரைப்படம் வரும் நாட்களில் மக்களின் ஆதரவை இன்னும் அதிகமாக பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
வாழை படத்தை மிக அற்புதமாக மாரி செல்வராஜ் இயக்கியுள்ளார் என நடிகர் யோகி பாபு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், பரியேறும் பெருமாள் படம் முடிந்த பிறகுதான் மாரி செல்வராஜ் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருப்பது தெரிய வந்ததாகவும், இவ்வளவு சோகமும் வலியும் இருக்கும் என்று தன்னிடம் இதுவரைக்கும் மாரி செல்வராஜ் சொன்னது கிடையாது எனவும் கூறியுள்ளார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வாழைப்படம் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. வேட்டையன் படத்திற்காக நடிகை மஞ்சு வாரியா தனது டப்பிங் பணிகளை தொடங்கினார். ரஜினியின் 170வது படமான வேட்டையனை ஜெய்பீம் படத்தின் இயக்குனர் தாசே ஞானவேல் இயக்கியுள்ளார். அனிருத் இசையமைக்கும் இந்த படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா, துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் வரும் அக்டோபர் 10ஆம் தேதி திரைக்கு வரவுள்ளதாக லைக்கா நிறுவனம் அறிவித்துள்ளது. மீண்டும் இனவெறியை எதிர்கொள்ள நேர்ந்தால் ஒட்டுமொத்த அணியினரும் மைதானத்தை விட்டு வெளியேறுவோம் என ஸ்பெயினை சேர்ந்த ரியல் மேட்ரிட் கால்பந்து கிளப் அணியின் நட்சத்திர வீரர் வினிசியஸ் ஜூனியர் தெரிவித்துள்ளார். உலகின் மிகச்சிறந்த கிளப் அணிகளில் ஒன்றான ரியல் மேட்ரிட்டிற்காக பிரேசிலை சேர்ந்த கருப்பினத்தவரான வினிசியஸ் ஜூனியர் விளையாடி வருகிறார். கடந்த ஜனவரி மாதம் மைதானத்தில் ரசிகர்கள் சிலர் வினிசியஸை இன ரீதியாக அவமதித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அன்றைய தினம் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசும்போது வினிசியஸ் உடைந்து அழுதார். தற்போது இது குறித்து பேசிய அவர், அணியினர் அனைவரும் மைதானத்தை விட்டு வெளியேறும் பட்சத்தில் மாற்றத்தை கொண்டுவர முடியும் என நம்புவதாக கூறினார். மேலும் இன ரீதியாக அவமதிக்கும் நபர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் வினிசியஸ் வலியுறுத்தினார். இந்திய பங்குச்சந்தைகள் இதுவரை இல்லாத அளவிற்கு ஏற்றத்துடன் வர்த்தகத்தை நிறைவு செய்துள்ளன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 349 புள்ளிகள் உயர்ந்து முன்னெப்போதும் இல்லாத அளவாக 82,134 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 99 புள்ளிகள் அதிகரித்து முதல் முறையாக 25,151 புள்ளிகளில் முடிவடைந்தது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் ஒரு பங்கிற்கு ஒரு பங்கு போனஸ் வழங்கப்படுவது குறித்து செப்டம்பர் 5ஆம் தேதி பரிசீலிக்கப்படும் என ஆண்டு பொதுக்கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து அந்நிறுவன பங்குகள் 2 விழுக்காடு வரை உயர்ந்து முடிந்தன. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பயிற்சி பெண் மருத்துவரின் மரணத்திற்கு நீதி கேட்டு காங்கிரஸ் கட்சி மேற்குவங்க மாநிலத்தில் பிரம்மாண்ட பேரணி நடத்தியது. கொல்கத்தாவில் காங்கிரஸ் கட்சியினர் இன்று பேரணி நடத்தினர். இதில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி உள்ளிட்டோர் பலர் கருப்பு உடைகளை அணிந்து கலந்து கொண்டனர். கொடிகள், பதாகைகளை ஏந்தி இவர்கள் நீதி கேட்டு முழக்கங்களை எழுப்பினர். கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அங்கு தொடர் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நேற்று பாரதிய ஜனதா கட்சியினர் 12 மணி நேரம் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். மாணவர் அமைப்புகள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றன. குஜராத் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாகியுள்ளன. வதோதரா, தேவபூமி, துவாரகா, ஜாம்நகர் பகுதிகள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. மழை தொடர்பான நிகழ்வுகளால் அம்மாநிலத்தில் இதுவரை 28 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 18,000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இந்திய இராணுவத்தினரும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் தொடர்ந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் அப்பகுதிகளிலிருந்து சுமார் 1,200 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இதனிடையே வதோதராவில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதிக்குள் முதலைகள் புகுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். விஸ்வாமித்திரி நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அவை குடியிருப்புகளுக்குள் புகுந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே பிரதமர் மோடி தொடர்ந்து 2வது நாளாக குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலிடம் தொலைபேசி வாயிலாக உரையாடி வெள்ள நிலவரத்தை கேட்டறிந்துள்ளார். மேலும் நோய் பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனால் கனமழை மேலும் தீவிரமடையும் பட்சத்தில் குஜராத்தின் வெள்ள பாதிப்பு மேலும் மோசமாகும் நிலை உருவாகியிருக்கிறது.
நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி அலுவலகம் முன்பு அதிமுக வார்டு உறுப்பினர்கள் வடையுடன் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். உதகை நகர்மன்ற தலைவர் வாணீஸ்வரி தலைமையில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. இதில் நகராட்சி ஆணையர் ஜஹாங்கீர் பாஷா, திமுக, காங்கிரஸ் மற்றும் அதிமுக வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நகர்மன்ற தேர்தல் நடைபெற்ற 3 ஆண்டுகள் ஆகியும் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்களின் வார்டுகளில் எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதற்குண்டான ஒப்பந்தங்களுக்கும் நிதி ஒதுக்கப்படவில்லை என கூறி அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் 7 பேர் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மேலும் உதகை நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நீலகிரி மாவட்ட அதிமுக சார்பில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். கூலி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் முன்னணி தெலுங்கு நடிகரான நாகார்ஜுனா போஸ்டரை படக்குழு பகிர்ந்துள்ளது. இதில் சைமன் என்ற கதாபாத்திரத்தில் அவர் நடிக்கிறார். ஏற்கனவே இந்த படத்தில் இருந்து தயால் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கும் சௌபன் சாகேர் போஸ்டர் வெளியிடப்பட்டது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நடிகர் ரஜினிகாந்தின் 171வது படமாக கூலி உருவாகிறது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.